வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினராசி பலன பார்த்துட்டு இருக்கோம். அதுல 18/1/2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். விசுவாவசு வருடம் தை மாசம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஓடிட்டு இருக்க திதி பார்த்தீங்கன்னா, அமாவாசை திதி பூராட நட்சத்திரத்திலையும், சந்திராஷ்டமம் அமையக்கூடியது மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் சந்திராஷ்டமம் அமையும். ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். மேசத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சோ வருத்தங்கள் பட வேண்டிய அமைப்போ, இல்ல பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்போ உங்களுக்கு நாளைக்கு வந்து சேரும். கொஞ்சம் எதையுமே தள்ளி வச்சீங்கன்னா, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும். ரிஷபத்த பொறுத்தளவுக்கு தனலாபங்கள் வரக்கூடிய அமைப்பு. அப்பன்னா எதிர்பாராத தனலாபத்தை இது குடுக்கலாங்க. அப்பன்னா அது உங்க வேலை மூலியமாவும் கிடைக்கலாம், இல்லைன்னா உங்க பழக்கவழக்கத்து மூலியமாவும் கிடைக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. மிதுனத்த பொறுத்தளவுக்கு நீங்க ஏதோ விஷயம் முதல்ல செஞ்சதுக்கான நன்மைகள் இப்ப வந்து உங்கள சேரும் நாளைக்கு பொறுத்தளவுக்கு. கடகத்த பொறுத்தளவுக்கு உங்களால முடிஞ்ச பண உதவியையோ, பொருள் உதவியையோ யாரோ ஒருத்தங்களுக்கு செய்யுங்க. அது உங்களோட வாரிசுகளுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் நாளைய பொறுத்தளவுக்கு. சிம்மத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளா இருக்குங்க. அப்பனா வேண்டாத விரைய செலவு உங்கள வந்து சேரும். கன்னிய பொறுத்தளவுக்கு நீங்க ஏற்கனவே ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஆதாயம் வெற்றிய குடுக்கக்கூடிய அமைப்ப குடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். துலாம பொறுத்தளவுக்கு நேர்மையா இருந்தாவே உங்களுக்கு வெற்றி வந்து சேரும். அப்பனா நீங்க தராச புடிச்சு பார்க்குற மாரி என்னைக்கும் நேர்மையா செயல்படுங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயம். விருச்சகத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஏதோ ஒண்ணு நெனச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையும், அதனால பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து சேரும். தனுச பொறுத்தளவுக்கு லாபங்கள் அதிகமா இருக்கு. எப்ப 18ஆம் தேதிய பொறுத்தளவுக்கு லாபம் அதிகமா இருக்கு. அப்பனா நீங்க செஞ்ச வேலைக்கு உண்டான லாபங்கள் நீங்க நாளைக்கு எதிர்பார்க்கலாம். மகரத்த பொறுத்தளவுக்கு நாளைக்கு நீங்க தாமதத்த தான் அதிகமா செய்வீங்க. தாமதமே உங்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கும். சோர்வுத்தன்மை அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் டயர்ட்ல தாமதத்தை ஏற்படுத்துவீங்க எல்லா விஷயத்துக்கும். கும்பத்த பொறுத்தளவுக்கு ஏதோ ஒண்ண நெனச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்து சேரும். அதனால கும்பராசிக்காரங்க முதல்ல எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கைக்காக நீங்க ஓடுங்க. கவலைகள் மறங்க. கோயில்களுக்கு போங்க. உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மீனத்த பொறுத்தளவுக்கு நாளைக்கு சுகங்கள் வந்து சேரும். அது பெத்த பிள்ளைகனாலயோ, கணவனாலயோ, இல்ல தொழில்னாலயோ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளா தான் இருக்கு. சரிங்களா? எவனொருவனும் தனக்கும், தான் குடும்பத்துக்காகவும் தான் இங்க எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதையே நெனச்சு ஓடுங்க. உங்களுக்கு வெற்றி சேரும். அது மட்டும் இல்லாம, நீங்க உங்க குடும்பத்த முன்னேத்துனீங்கனாவே, ஊரும் முன்னேறும், நாடும் முன்னேறும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நன்றிங்க. வணக்கம்.